என்னென்னலாம் இருக்குது, வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்குது, என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே என் கண்ணுக்கு பட்டுது ஹேண்ட்பேக்கு தாங்க கண்ணுக்கு பட்டுது. எவ்வளோ அழகாக இருக்குது ஹேண்ட்பேக்கு. அப்புறம் வந்து நிறைய டாய்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் பொம்மைலாம் இருக்குது, குட்டி பொம்மை அழகாக இருந்துச்சு. நிறைய வீட்டுக்கு தகுந்த பொருளெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்படி பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நிறைய குண்டாங்க இந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகுமா சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஆனால் பட்ஜெட் தான் கம்மியாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. நான் டஸ்ட்பின் பார்த்துட்ருக்கேன். டஸ்ட்பின் வந்து காலைல அமுத்தினா வந்து மேலே ஓப்பன் ஆகும் இல்லையா, அது வந்து நான் பார்த்துட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு. சரி நான் ரொம்ப நாள் அதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் வாங்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பசங்க வந்து வாலிபால் கேட்டுருந்தாங்க. அதனால் வாலிபால் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து லைஃப் லாங் வரைக்கும் வராது. இருந்தாலும் சரி அவங்க கேட்டாங்க சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்தேன். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளிலிருந்து அனைத்துமே இருந்துச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நிறைய ப்ரைஸ் வந்து ஒர்த்து கிடையாது. 130 ரூபாய்க்குன்னா அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு தான் வரும், லைஃப் லாங் வரைக்கும்லாம் வராது. கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். சாமி போட்டால் முதலானது இருக்குங்க நிறைய. இங்கே பாருங்கள் டிவி மேலாம் வைப்பாங்க இல்லையா, ஒரு வந்து பிளாஸ்டிக் பூ மாதிரி, அது மாதிரியே பூத்தொட்டி எடுத்துக்கிட்டோம். அப்போல்லாம் இப்படி தான் வைப்போம். இப்போ தான் எல்இடி டிவி வந்ததுனால யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இங்கே பாருங்கள் வாட்டரெல்லாம் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து திங்ஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ, முருகர் ஃபோட்டோ, திருப்பதி சாமி ஃபோட்டோ நிறைய இருந்துச்சு. எது எடுக்கிறது எது விடுறதுன்னே எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பால் வாங்குறதுக்கு கூட வாட்டர் கேன் இருக்குங்க, எல்லாமே இருக்குது. எனக்கு எது எடுக்கிறது எது விடுறதுனே தெரியல. ஆனால் பட்ஜெட் கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காக நல்லா இருந்துச்சு. நிறைய திங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் கார் முதலானது நிறைய இருந்துச்சு. மேலெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த செட்டிங்லாம் அழகாக இருந்துச்சு. ஒரு கல்யாண மண்டபத்தை தான் நல்லா லீஸ்க்கு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. நிறைய டப்பாங்க, மக்குங்க, பம்ப் அடிக்கிறது நிறைய இருந்துச்சு. நிறைய பொருள் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஹேண்ட்பேக்கு, செப்பல்ஸு நிறைய இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நிறைய அந்த தம்ஸ் முதலானது இருந்துச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்காக. மேலெல்லாம் கட்டி விடுவாங்க இல்லையா குட்டி குழந்தைங்களுக்கு, அது முதலானது இருந்துச்சு. முறுக்கு குழாய் நிறைய இருந்துச்சுங்க. திங்ஸு சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இட்லி குழி, குட்டி குட்டி இட்லி குழி. காசு தாங்க இல்லை எது எடுக்கிறதுக்குமே. என்ன பண்ணுறதுன்ட்டு தேவையான பொருளை மட்டும் ஒரு குட்டிஸாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி வீட்டுக்கு தேவையானதும் வாங்கிட்டு வந்தோம். தண்ணி ஊற்றின்னு விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். தண்ணி ஊற்றி வாங்கலாம், தண்ணி ஊற்றி வாங்கலாம், அந்த துணி தூக்கி போட்டுருவோம். ஆனால் அது எதுக்கு பரணிதரன் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெரிய டப்பு வந்து வாங்கி கொடுங்கம்மா, நான் தண்ணி ஊற்றிக்கின்னு நான் விளாண்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். இது அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு. அது வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி நினச்சிட்டாங்க. நான் தண்ணி ஊற்றிட்டு அது தண்ணி ஃபுல்லாக ரப்பி வச்சுட்டு நான் வந்து படுத்துக்குவோம்மா அப்படின்னு நல்லா விளாடுவேன் அப்படின்றதுக்காக என்ன சொல்கிறாங்க, தண்ணி ஊற்றி நான் விளாண்டுக்குவோம்மா அப்படின்னு சொன்னாங்க. செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அப்படியே இங்கே வந்தால் குட்டி குட்டி வானல் சட்டிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்தோம். அதை எடுத்து பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. குட்டி பானாலுங்க, குட்டி அணைக்குடிங்க, நிறைய திங்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இந்த அம்மாங்களாம் எனக்கு ஒரு பானால் எடுத்து கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நல்லா குவாலிட்டியாக எது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து கொடுத்தோம். எடுத்து கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள். நிறைய திங்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே இருக்குது வந்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இந்த இடம் எங்கே இருக்குன்னா ஊத்தாங்கரையில் ஓம் சக்தி மண்டபத்தில் தான் இருக்குது. 130 ரூபாய், எது எடுத்தாலும் 130 ரூபாய் தாங்க. நீங்கள் போய் பக்கக்க இருக்கிறவங்க எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு தேவையான்னு சொல்லிட்டு. ஹேண்ட்பேக்கில் சூப்பராக தான் இருந்துச்சு. ஹேண்ட்பேக் நானும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது ஹேண்ட்பேக் முதலானதும். பெரிய பேக்காகவும் இருக்குது, குட்டி பேக்காகவும் இருக்குது. எனக்கு குட்டி பேக் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். செப்பல் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து செப்பல் எடுக்கலை.
அது வந்து செப்பலும் வாலிபாலும் எனக்கு பிடிக்கல. சரி என்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நான் வந்து வாங்க கிடையாது. 2 பொருளில் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு குவாலிட்டியில். அதனால் நான் அதை சரியாக வாங்கலை. நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருள் அனைத்து பொருளும் நிறைய இருக்குது. போய் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. சில பொருள் மட்டும்தான் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பல பொருள் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற குவாலிட்டியும் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் கூட்டம் வந்தபடியே இருக்குங்க. செம்ம கூட்டங்க. வந்துகிட்டே இருக்குது, அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கும் டைம் ஆயிடுச்சு. நான் காலையில் 11 மணிக்கு வந்தேன். ஆனால் 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கேயே விசிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எது எடுக்கிறதுனே தெரியாமல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மேலே பாருங்கள் எவ்வளோ டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. செம்ம ஒர்த்தான ப்ரைஸுங்க. ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி பொருள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஊட்டாங்கல்ல தான் இருக்குது. ஒரு வேலையை எடுத்து முடிச்சுட்டு வந்தால் பசின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க. சரின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பரோட்டாலாம் வாங்கி கொடுத்தேன். எனக்கு பரோட்டா பிடிக்காது. அதனால் வந்து நான் பரோட்டா ஆர்டர் பண்ணலை. நான் வந்து சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஒரு வழியாக வந்துருச்சு. சுட சுட கொடுத்துருந்தாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.